Let's pray. Loving Heavenly Father, we come very humbly, Father God, to learn about a topic which has divided the church in so many ways. Precious Father, be with us while we study. It's not for the sake of division, Father, it is for the sake of interest we are studying. Help us to understand what you will us to understand. May it only strengthen our faith. May it only strengthen our holding on to you, clinging to you. Let our hope be stronger and so that nothing disturbs it. Let it not be divisive, Father God, but help us, Father, to study as you want us to study this. And be with us while we study, precious Lord. In Jesus' name I ask, Amen. Amen. So today I don't think we'll be able to complete this subject. Quite a, படிக்க நிறைய வருது. So I'll share what all I am learning. I'll share, okay? ஸோ இந்த ரேப்சர்ன்ற அதை பற்றி தான் படிக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு, ஓகே? ஸோ yeah, the picture I put is how the church is being taken out of the earth, இல்லை? ஸோ அந்த பாயிண்ட். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேப்சர் ஆல்சோ. அதை பற்றி படிப்போம். ஸோ ஏன் திஸ் இஸ் வெரி டிவிசிவ், ஏன் இது ஒரு பிரிவினை தாட் உண்டாக்குதுன்னாக்கா, there are good Christians on both sides, இல்லை? ஜீசஸை லவ் பண்ணுற கிறிஸ்டின்ஸ் ஆர் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் போத் சைட்ஸ். இது அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்து இருக்கும், ஓகே? ஸோ அதனால டோன்ட் லெட்ஸ் நாட் ஜட்ஜ், லெட் இஸ் நாட் அது அங்கே போக வேண்டாம். பட் வி வில் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஆர் மோஸ்ட் ப்ராபப்ளி யூ ஆர் கோயிங் டு லிசன் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் ஜெபம் பண்ணி அது உங்களுக்கு சரியாக தோணுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா லெட் அஸ் டாக். ஸோ மேபி ஐல் ஆல்சோ லேர்ன், இல்லை? ஸோ அதனால் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் இட், ஓகே? சரி. ஸோ இந்த இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் மை ஸ்க்ரீன், இந்த ஃபர்ஸ்ட் படம் போட்டிருக்கேன்ல, ஸோ அதில் எப்படி போட்டிருக்காங்க? முதல்ல ரேப்சர், அதுக்கப்புறம் 7 year ஆஃப் ட்ரிபுலேஷன், அந்த இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே வருது, இல்லை? இந்த டைம்லையும் தெர் ஆர் மெனி கிறிஸ்டியன்ஸ் கெட்டிங் ஆடட், அண்ட் தென் தெர் இஸ் அ செகண்ட் கம்மிங், கரெக்டா? ஸோ இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ரேப்சர் ஆகி போயிடுறாங்க. அப்போ அதுதான் அந்த ரேப்சர்ன்ற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு. I am in this group, okay? So that means pre-tribulation, ட்ரிபுலேஷனுக்கு முன்னாடி rapture அப்படின்னு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வியூ, அந்த கான்செப்ட் விளங்குற அந்த கான்செப்டை வச்சு பைபிள் படிக்கிற விதம், ஓகே? மை பேட்டர்ன். தெர் ஆர் மெனி கிறிஸ்டியன்ஸ் ஹூ சே ராப்சர்னு ஒன்று இல்லை, ட்ரிபுலேஷன் ஒன்று ஆனால் இருக்குது, அதில் எல்லாரும் இருப்போம். யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ எவ்ரிபடி வில் கோ த்ரூ இட். இந்த ரேப்சர்ன்ற காரியம் பின்னால் நடக்கும், அண்ட் செகண்ட் கம்மிங் பின்னால் நடக்கும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கிடையில் நடுவில் ரேப்சர் இருக்கும்னு கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க. அதில் என்ன பேசிஸ்ன்னு தெரியல நான் ரொம்ப. பட் திஸ் மச் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் ப்ரீ ட்ரிப், போஸ்ட் ட்ரிப். இது ரொம்ப காமன், ரொம்ப பாப்புலர். இது ஒரு கல்ட் மாதிரி, கொஞ்சோண்டு பேர் நம்புற மாதிரி கிடையாது. வேர்ல்டு ஓவரில் இது ஏதாவது ஒரு இதில் யூஸ்வலாக இருப்பாங்க, ஓகே? இல்லைன்னா புரியாத ஒரு பாயிண்ட்னா இது நமக்கு வம்பே வேண்டான்னு சொல்லி அது என்னமோ நடக்கும் ஃப்யூச்சரில். லெட் மீ டூ மை கிறிஸ்டியன் வாக் நவ், இல்லை? என் வாழ்க்கையில் நான் கடவுள் சொன்னதை நடத்திட்டு போகிறேன், எனக்கு பின்னால் என்ன நடந்தாலும் டசன்ட் மேட்டர். தட்ஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா இது வி ஆர் ஜஸ்ட் இன்டர்பிரட்டிங், நம்ம அது ஒரு விளங்குறதுக்கு படிக்கிறோம், அவ்வளோதான், ரைட்? இட் ஷுட் நாட் அஃபெக்ட் யோர் ஃபெய்த் ஆர் ஹோப் இன் கிரைஸ்ட் ஆர் லவ் ஆஃப் கிரைஸ்ட். எதையுமே அஃபெக்ட் பண்ண தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது, இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. ஸோ ப்ராப்ளி வில் பி டாக்கிங் அபவுட் இட். let us see, okay? I hope it's not a waste of time, right? ஸோ சர்ச்சுடைய ஒரு டைம் பீரியட்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளியராக ஒரு பர்த்டேன்னு ஒன்று இருக்குது, ரைட்? இப்போ பென்டிகாஸ்ட் டே இட் ஸ்டார்டட். அந்த பென்டிகாஸ்ட் டேயும் ரொம்ப ஸ்பெஷல்.
ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட்ஸ் கடவுள் நியமிச்சு வச்ச ஒரு ஒன் ஆஃப் த 7 ஃபீஸ்ட், வெரி கிளியர். அந்த நாளை அவர் குறித்து வச்சாரு. அதே போல் ஹோலி ஸ்பிரிட் வந்தாங்க, த சர்ச் ஸ்டார்டட். ஜென்டைல்ஸும் கடவுளுடைய கவனன்ட்குள்ள வந்த ஒரு டைம் பீரியட், ரைட்? எஸ்பெஷலி நியூ கவனன்ட்குள்ள வந்த ஒரு டைம் பீரியட். ஸோ தெர் இஸ் அ கிளியர் டேட் ஆஃப் பர்த் ஃபார் த சர்ச் பீரியட். அப்போ அது எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பேச்சு, ரைட்? ட்ரிபுலேஷனுக்குள்ளே போகுதா போகாமல் அதுக்கெல்லாம் முன்னாடியே கடவுள் கூட்டிகிட்டு போயிடுறாரா? இது அங்கே தான் தர்க்கம், அங்கே தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வருது. ஓகே, ஸோ ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் ராப்சர் வில் ஹேப்பன். அதுக்கப்புறம் ட்ரிபுலேஷன்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் மில்லினியல் ரூல் நடக்கும்போது நம்மளாம் திரும்பி வரும். ஓகே, வில் ஹாவ் அ லுக் அட் இட், ரைட்? ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதே மேப்பை வரைய போகிறேன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறதுனா மோர் டிபெண்டிங் ஆன் ரெவலேஷன் புக்கை வச்சு. ஓகே, ஸோ ரெவலேஷன் 1 and 2 and 3 இல்லை, அது சர்ச் டைமில் சர்ச்சை பற்றி, சர்ச்சுக்காக எழுதின லெட்டர், சர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஜீசஸ் விரும்புகிறாரு, அந்த போர்ஷன் அந்த ரெவலேஷன் 1, 2, 3ல இருக்குது, கரெக்ட்? அதுக்கப்புறம் த்ரோன் ரூம் பற்றி இருக்குது. த்ரோன் ரூமில் lamb is there, lamb is getting the scroll, இல்லை அந்த 7 sealed scroll கையில் கிடைக்கிது, which is in 4 and 5. அதுக்கப்புறம் 6 to 19 ட்ரிபுலேஷன் தான். அந்த 7 சீல்ஸை ஓப்பன் பண்ண, அதுக்கப்புறம் 7 ட்ரம்பெட்ஸ், அதுக்கப்புறம் 7 பவுல்ஸ், எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த பீரியட் நடந்து முடியுது. And then what we see is he is coming back again. அவர் வராரு, வந்து 1000 years ரூல் பண்ணுறாரு. So that part you can see in Revelation 19 and 20. And then there is the big judgment. ஹெல்லில் எல்லாம் மற்ற those who are not believers அவங்க எல்லாரும் ஹெல்லுக்கு போகிறாங்க. சேட்டன் சைடில் நின்றவங்க எல்லாரும் ரிபெல் பண்ணவங்க, அவங்க எல்லாரும் they are all put in hell அந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம். And then there is a new heaven, new earth. This is all in just அந்த 19லேருந்து 22 ஒரு 3 சாப்டர்ஸில் முடிஞ்சிருது. ஓகே, ஸோ ஆல் திஸ் இஸ் இன் தட் பார்ட் ஆஃப் த பைபிள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெவலேஷன் இஸ் டாக்கிங் அபவுட் த கிரேட் ட்ரிபுலேஷன் ஒன்லி, ரைட்? கரெக்டா? ஸோ நம்ம இப்போ ரெவலேஷன் படிக்கிறதுலையுமே we have finished great tribulation, and before the big judgment day, before Jesus comes, வந்து we are waiting for that. அந்த டைம் பீரியடில் தான் ஐ எம் டூயிங் ஆல் திஸ் எக்ஸ்ட்ரா. ஏன் இந்த எக்ஸ்ட்ரா நான் இப்போ பண்ணுறேன்னா, பைபிள் இட் செல்ஃப் ரெவலேஷன்லேயே அந்த 17 and 18 இஸ் எக்ஸ்பிளைனிங் சம்திங். ஓகே, இதே மாதிரி தான் அந்த ஈவில் எப்படி வந்தது, எப்படி உலகத்தை ஏமாற்றி அடக்கி வச்சிருக்கு தனக்குள்ள, அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த 17, 18. ஸோ ஐ தாட் இட்ஸ் அ குட் ஐடியா டு டூ ஆல் தி அதர் டாபிக்ஸ். ஸோ மற்ற டாபிக் அப்போ நமக்கு ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த மில்லினியல் ரூல் அதெல்லாம் பண்ணும்போது, ரைட்? ஓகே, சரி. ஸோ coming to the rapture, so my understanding is rapture is going to happen இங்கே அந்த த்ரோன் ரூம்க்கெலாம் முன்னாடி, which is my understanding. Of course, many people will believe that after tribulation நடக்கும். ஏன் நமக்கு மட்டும், கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் ட்ரிபுலேஷன் இல்லாமல் தப்பிச்சிருவோன்னு என்ன நம்பிக்கை? ஸோ we will also have a tough time. நம்மளும் இஸ்ரவேல் போலவே பாடங்கள் படித்து கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு தான் அந்த டைமில் இருக்கிற பிலீவர்ஸ் whoever will be there, இல்லை? அப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 2 சைடும் படிக்கிறதுல தப்பு இல்லை, ஜஸ்ட் டு நோ, ரைட்? ஸோ ஐம் கோயிங் டு டாக் அபவுட் ராப்சருக்கு சப்போர்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ சொல்ல போகிறேன். ஓகே, எதெல்லாம் ராப்சருக்கு வசதியான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளியராக இருக்குதோ எனக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரைட்? ஸோ அதெல்லாம் நான் உங்கள் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஓகே, இல்லை இஃப் யூ cannot அக்ரி லெட்ஸ் டிஸ்கஸ் இட். ஓகே, சரி. இப்போ இந்த த்ரோன் ரூமில் கையில் பைபிள் வச்சுக்கோங்க.
ரெவலேஷன் சாப்டர் 2 and 3ல சர்ச் பற்றி இருந்தது இல்லையா? ஸோ அந்த சர்ச் காலம் முடிஞ்சு அடுத்த சாப்டர் 5 ஆரம்பிக்கும்ல, சாரி 4 ஆரம்பிக்கும்ல, அங்கே அதை ஓப்பன் பண்ணுங்களேன். ரெவலேஷன் சாப்டர் 4 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உள்ள ஃபர்ஸ்ட் வேர்ஸ் யாராவது வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 4:1. After this I looked, and behold, a door was opened in heaven. And the first voice which I heard was as it were of a trumpet talking with me, which said, Come up hither, and I will show thee things which must be hereafter. ஸோ இதில் அந்த கம் அப் ஹியர் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் ரேப்சர் பீப்புள் அதையும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்காக தெரியல. ஸோ ஐ எம் நாட் புட்டிங் இட் அப். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலை. ஓகே, ஸோ அந்த கம் அப் ஹியர் இட்ஸ் லைக் கம், நீ சர்ச் இஸ் ஆல்சோ கம்மிங், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு என்னமோ அது பொருந்தி தோணலை. ஸோ ஐ டென்ட் லுக் இன் டு இட் டூ மச். ஓகே, ஸோ இப்போ த்ரோன் ரூமுக்கு ஜான் பார்க்குறாரு. ஏஞ்சல் இஸ் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். அதுக்குள்ளே அங்கே பார்க்கும் போது தெர் இஸ் த்ரோன், கடவுளுடைய த்ரோன் இருக்குது. அண்ட் அரவுண்ட் தேட் இஸ் அந்த 24 எல்டர்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா? வேர்ஸ் 4ல் 24 எல்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. ஸோ அந்த 24 எல்டர்ஸ் ரெப்ரசன்ட் த சர்ச்னு ராப்சரை நம்புறவங்க சொல்லுவாங்க. ஓகே, there are some reasons for it. So on the reasons I'll talk about it now. Okay, so எல்டர்ஸ்ன்ற வார்த்தை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கு, ரொம்பவே இருக்கு, நிறைய இடத்துல இருக்கும். எஸ்பெஷலி மோசே செலக்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இல்லை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாரும் அவங்களோட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க மோசஸ்ட்டு. அப்போ அவர் ஹீல் அப்பாயிண்ட் 70 people இல்லை, காட் சொல்லி அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கும் ஹோலி ஸ்பிரிட் ஃபில் பண்ணி புத்தி கொடுத்து. ஸோ தட் மீன்ஸ் மோசஸ் 10,000 மக்களை தனியாக பர்சனலாக தாங்க வேண்டாம். தெர் ஆர் 70 other people who will help him. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ஸ் இல்லை, ஆமாம், நெக்ஸ்ட் லெவல் மினிஸ்டர்ஸ் ஆட்டம் அப்படி இருந்தாங்கல்ல. ஸோ அந்த அந்த பேட்டர்ன் கண்டினியூடு த்ரூ அவுட் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு எப்போவுமே இருந்தது. ஸோ எக்ஸோடஸில் போய் அந்த ஒரு நீங்கள் எல்லோரும் கிளம்பி வாங்க, நீங்கள் ரத்தம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா மோசஸ் ஒவ்வொருத்தட்டியாக சொல்லியிருப்பாரா? இல்லை, இந்த எல்டர்ஸ்ட்டை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு. எல்டர்ஸ் அவங்களுக்கு அடியில் இருக்கவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்படி பரவி இருக்கும் நியூஸ் மெசேஜ், கரெக்டாக? ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எல்டர்ஸ்ன்ற காரியம் இஸ்ரேல் பிறந்து வளரும் போதே இல்லை, அந்த ஒரு கண்ட்ரியாக இன்னும் ஆகலை, அதுக்கு முன்னால் இருந்தே தே ஹேட் திஸ் குரூப் ஆஃப் எல்டர்ஸ். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நிச்சயமாக இருந்தாங்க ஜாஷுவா காலத்தில், ரூத் காலத்தில். ஸோ எனி ஜட்ஜ்மெண்ட்னாலே மூத்தவங்க லைக் பெரியவங்கன்னு சொல்லி அவங்கள விட்னஸாக இருப்பாங்க, இல்லாட்டி அவங்கக்கிட்ட அட்வைஸ் மாதிரி கேட்டு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பழக்கங்கள் இருந்தது. ஸோ இந்த எல்டர்ஸ்ன்றவங்க ஒரு காமன் இடத்துல இருப்பாங்க, நம்ம ஒரு கிராமங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ தீஸ் பீப்புள் வில் பி தேர். இவங்க ஒரு ஊருன்னா அந்த ஊருக்கு ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு என்ட்ரி கேட் இருக்கும், அந்த வாசலில் இருப்பாங்க. அட் த கேட் எழுதியிருக்கோம். ஸோ ரூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட் த கேட் பெரியவங்க உட்காந்துருப்பாங்க, எல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் போவாஸ் போய் சொல்லுவார், எனக்கு ரூத்தை கல்யாணம் பண்ண போகிறேன் நான் சொல்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட. ஸோ அது இட் கண்டினியூஸ். ஸோ எஸ்ரா நெஹேமியா கேப்டிவிட்டி போயிட்டு திரும்பி ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங், அந்த எல்டர்ஸ் பழக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது, ரைட்? த பீப்புள் ஆல்வேஸ் ஹேட் எல்டர்ஸ். ஓகே, ரைட். இந்த ப்ராஃபஸிகள்லையும் எல்டர்ஸை பற்றி இருக்குது. ஐ தாட் லெட் அஸ் ரீட் இட். ஐசாயா 3:2 வாசிக்கிறீங்களா? ஐசாயா 3:2.
the mighty man, man of war, judge, prophet, diviner and the elder. See, and the different types of people பத்தி பேசும்போது அந்த லிஸ்ட்ல வர குரூப்ல எல்டர்ஸும் இருக்கிறாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி இது ஒரு காமனா இருந்தது. ஐசையா 24, 23. Moon will be disgraced, sun will be ashamed, for the Lord of hosts will reign on Mount Zion and in Jerusalem, and before his elders gloriously. இங்கே உள்ள எல்டர் வேற மாதிரி இருக்குல்ல, ரைட்? ஸோ எல்டர்ஸ் வந்து ஒரு காமன் டாபிக், ஒரு நாட் ஒரு புது காரியம் கிடையாது, ஒரு நார்மல் திங் இன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும்போது இந்த எல்டர்ஸ்ன்றவங்க இன்வேரியபிளி ஃபேரிசீஸை போல். ஏன்னா இவங்க இப்போ கண்ட்ரி ஆகி அவங்க கண்ட்ரி உடஞ்சி திரும்ப போய் அப்போ ரிலீஜியஸ் லீடர்ஸை எல்டர்ஸ்ன்னு சொல்கிற பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உள்ள எல்டர்ஸ்னு வேற வேற ஃபேமிலி எல்டர்ஸ்க்கு வேற யாரும் கிடையாது. அப்போ எல்டர்ஸ்னு யார் இருந்தாங்க? அந்த சான்ஹெட்ரின் சொல்லிட்டு 70 அதே அந்த மோசஸோட அதே பேட்டர்ன். ஆனால் தேவர் ரிலீஜியஸ் ஹெட்ஸ், ஓகே, ரிலீஜியஸ் லீடர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. அவங்கள ஜீசஸ் பார்த்து பேசும்போதெல்லாம் அவங்கள திட்ட தான் செய்வார். நீங்கள் ட்ரெடிஷனை கூட ஹோல்டு பண்ணுறீங்க, யூ ஆர் நாட் ஹோல்டிங் ஆன் டு காட் அண்ட் ஹிஸ் ஸ்கிரிப்சர். நீங்களாக உண்டாக்குன ரூல்ஸ் மேலே மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. ஹீ இஸ் நாட் வெரி ஹாப்பி வித் த அந்த எல்டர்ஸ்ன்ற ஒரு காரியம். இத்தனைக்கும் ரிலீஜியஸ் எல்டர்ஸ், இது நோ மோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்டர், ரைட்? இப்போ இது கொஞ்சம் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜீசஸ் வந்து அவங்கள ஃபேரிசீஸாக இருக்கட்டும் எல்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க மக்களை சரியான வழியில் நடத்தலை, கூட்டிகிட்டு போகல, ஒழுங்கான லீடர்ஷிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங்கில் தான் ஹீ வில் டாக். ஓகே, ஹீ பாயிண்டட் அவுட் லைக் தட். அதே மாதிரி கிறிஸ்டியன் பர்சிக்யூஷன், புது பிலீவர்ஸாக வந்து அவங்க சர்ச்சுக்கு சர்ச் அப்போ தான் பிறந்து வளருது. அப்போ தான் இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் காஸ்பல் சொல்லி போகும்போது இப்போ அப்போ எதிர்ப்பு காட்டுனதும் இதே எல்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஜெயிலில் போடுறதா இருக்கட்டும், ஸ்டீஃபனை கொல்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எனி ஆஃப் திஸ் எல்லாமே அந்த டெசிஷன் எடுத்ததெல்லாம் were also elders only. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா அப்படியே அந்த ரிலீஜியஸ் ஹெட்டாக மாதிரி அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ஆங்கிளில் இட் இஸ் ஸ்டார்டட் டு மென்ஷன். இப்போ சர்ச்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ இந்த ஸ்டீஃபன் இறந்து போகிறதா இருக்கட்டும், பீட்டர் ஜெயிலில் போடுறதா இருக்கட்டும், ஆல் தேட் ஆல்சோ, ஈவன் இன்ஃபேக்ட் ஜீசஸை குரூசிஃபை பண்ணணும்னு டிசைட் பண்ணது எல்லாமே எல்டர்ஸ் தான். ஸோ இந்த டைமில் சர்ச்சும் ஸ்டார்ட் ஆயிட்டு, சர்ச்லையும் தே அப்பாயிண்டட் எல்டர்ஸ். இப்போ இந்த டேர்ம் ஆஃப் எல்டர்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் ஓகே ஐ வாண்டட் டு talk about this. Okay, so church timeல when Paul Peter யாரும் போய் ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி வச்சு முடிச்சுட்டு அந்த சர்ச்சை நடத்துறதுக்கு மூத்தவங்களை வச்சுட்டு தான் வந்தாங்க. ஓகே, ஸோ தே கெப்ட் elders to continue taking care of the church. அப்போ அவங்கள லீட் பண்ண ரிலீஜியஸ் ஆங்கிள் தான் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. தே எக்ஸ்பெக்டட் அவங்க வழி நடத்தணும், சரியான வழியில் சர்ச்சை கொண்டு போகணும், கரெக்டான டாக்டர்ன்னு சொல்லி கொடுக்கணும், அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கணும்னு தான் இஷ்டப்பட்டு தே ஸ்டார்டட் வித் த எல்டர்ஸ். இன்ஃபேக்ட் ஜான், ரெவலேஷன் எழுதின ஜான் தன்னை பற்றி எழுதும் போதே ஹீ ரைட்ஸ் தட் ஹீ இஸ் அன் எல்டர். தான் ஒரு எல்டர்ன்ற ஆங்கிளில் தான் ஹீல் ரைட். வேணா அதை எடுத்து பார்க்குறீங்களா? ஜான் எழுதின லெட்டர்ஸ் 2 John 3 John எல்லாத்துலேயும் உள்ள ஃபஸ்ட்டு வேர்ஸ் வேணா பார்த்துக்கோங்க. ஸோ யூ நோ how he writes. The elder writing to the elect lady, correct? So he introduces himself as the elder. So
எல்டர்ஸ்ன்ற காரியம் யூ கெட் அன் ஐடியா ரைட். ஒரு ஒரு பிக்சர் கிடச்சிருச்சு இல்லை. ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கும் போது நத்திங் டு டூ வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் ஃபெய்த். தேவர் ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு இல்லை, ஆனால் தேவர் மோர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்ப். நியூ டெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தோன்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக தான் இருக்கிறாங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸாக இருக்காங்க, பட் நாட் இன் த கரெக்ட் லைட் அட் ஆல். சர்ச்சிலையும் தே ஆர் ஸ்டார்டிங் வித் த எல்டர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. இப்போ நவ் திங்க் ஆஃப் த 24 எல்டர்ஸ் இன் ஹெவன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் படிக்கிறோம் இதை. ஓகே, சரி. ஸோ ரெவலேஷனில் வர 24 அந்த எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்க? ரெவலேஷன் 4:4 இந்த வசனம் இருக்கு. வாசிச்சிருவோமா? ரெவலேஷன் 4:4. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்களில் 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஆமா. ஸோ காடோட த்ரோனை சுற்றி ரைட் 24 எல்டர்ஸ், 24 த்ரோனில் வெள்ளை அங்கி போட்டு கோல்டு க்ரௌன் வச்சு, இந்த க்ரௌனுக்கு மீனிங் ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷில் ஒரே வேர்டு க்ரௌனுன்னு இருக்கும், பட் ஆக்சுவலாக 2 டைப் க்ரௌன். ஒன்று ராயல் க்ரௌன், ரூல் பண்ணுற க்ரௌன். இன்னொன்று விக்ட்ரி, எதுலேயும் வின் பண்ணால் கிடைக்கிற க்ரௌன். ஸோ ஒலிம்பிக்ஸ்லலாம் கிடைக்கிற க்ரௌன் வேறு க்ரௌன், ரூலரில் குயின் எலிசபெத் ஒரு அந்த மாதிரி ராயல் ரூலருடைய க்ரௌன் வேறு. இவங்க இந்த 24 பேருக்கு இருந்தது விக்டரி க்ரௌன், ரைட், நாட் ரூலிங் க்ரௌன். விக்ட்ரி க்ரௌன் தான் வச்சுருந்தாங்க இவங்க, அந்த வேர்டு. ஸோ டயடம்ன்றது தான் ரூலிங், அது இல்லை. ஓகே, அடுத்த வார்த்தை ஸ்டெஃபானோஸ். ஓகே, ஸ்டெஃபானோஸ்னா அந்த விக்ட்ரி க்ரௌன். ஸோ தே ஹேட் த விக்ட்ரி க்ரௌன். ஸோ விக்ட்ரி க்ரௌன் வச்சுருந்தாங்க. அண்ட் ரெவலேஷன் 5:6 பார்த்தீங்கன்னா lamb is also there, கடவுளோட த்ரோன் பக்கத்தில். ஸோ தே ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அண்ட் த lamb. ஓகே, ஸோ இந்த 24 பேர். ஸோ நவ் திஸ் பிகம்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். இன்னொரு ஸ்லைடு பண்ணணும்னு இஷ்டப்பட்டேன், பட் ஐ திங்க் ஐ எம் நாட் டன். என்னது வை ஐ வில் டெல் யூ. ஸோ த்ரோன் ரூமை விஷனில் பார்த்த மனுஷர் ஒன்று ஜான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஐசாயா பார்த்தாரு, எசேக்கியல் பார்த்தாங்க, கரெக்டா? தே ஆல் saw the throne room, right? அது நம்ம நிறைய கம்பேர் பண்ணோம். எப்போ ரெவலேஷன் 1 படிக்கும் போது ரொம்ப கம்பேர் பண்ணோம். த்ரோன் ரூமை பற்றி படிக்கிற அந்த சாப்டர்ஸில் ரொம்ப கம்பேர் பண்ணோம். ஏன் பண்ணோன்னா அவ்வளோ சிமிலாரிட்டிஸ். அந்த செரஃபிம் ஆர் செருபிம் இருக்கிறது, த்ரோனை சுற்றி இருந்த கலர்ஸ், அந்த சி மாதிரி இருந்த கிறிஸ்டல் சி மாதிரி இருந்த அந்த ஒரு காட்சி, ஏஞ்சல்ஸ் நிறையா சுற்றி இருந்தது, லிவிங் 4 லிவிங் பீயிங் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த 4 ஃபேஸஸ் உள்ள உள்ள அந்த லிவிங் பீயிங்னு பார்த்தோமே. ஸோ அவங்க அதே மாதிரி அவங்களும் பார்த்துருந்துருக்காங்கல்ல, எசேக்கியலும் பார்த்துருந்துருக்காங்க. ஸோ அந்த சிமிலாரிட்டிஸ் நிறைய பார்த்தோம் நம்ம. இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். ஹோலி ஹோலி பாடுறது. ஸோ அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாயிண்ட். எத்தனைய நூற்றுக்கணக்கான வருஷம் கேப் ஐசாயா எசேக்கியலுக்கும் ஜானுக்கும், பட் பார்த்த விஷன் காட்சிகள் ரொம்ப சிமிலர். ஸோ அது ரொம்ப அமேசிங் பாயிண்ட். அதில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நம்ம படிக்கிற டாப்பிக்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு, இந்த 24 எல்டர்ஸ் இல்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற ஐசாயா எசேக்கியல் தே டிட் நாட் see. ஜான் பார்க்கும்போது he saw. ஸோ ரிமெம்பர், சர்ச் ஒரு மிஸ்ட்ரி. சர்ச் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு தெரியாது, அதனால ஒருவேளை அவங்களுக்கு அது பார்க்கல. பட் நவ் சர்ச் ஏஜ்காரங்க பார்க்குறனால இந்த 24 பேர் ரெப்ரசன்ட் த சர்ச் அப்படின்னு ஒரு அந்த தாட் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் இன். ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்க்காத ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது.
ஒரு மறைப்பொருளாக இருக்கிற ஒரு காரியம் இப்போ இந்த ரெவலேஷன் இந்த த்ரோன் ரூம் விஷனில் ஜானுக்கு படுது ரைட் ஓகே. ஸோ அது ஒரு பாயிண்ட் அகெயின் ஃபார் ராப்சர் பிகாஸ் சர்ச் இஸ் இன் ஹெவன் ஆல்ரெடி ஓகே. ஸோ அது அது அங்கே அதுக்கு ஒரு மார்க் ஓகே. இந்த 24 எல்டர்ஸ் எப்பெல்லாம் ரெவலேஷனில் மென்ஷன் பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அவங்க வர்ஷிப் மோடில் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் வர்ஷிப் நடக்குதோ தே ஆர் ஜாயினிங் அ வர்ஷிப் ஆர் இவங்களா ஒரு வர்ஷிப் பண்ணுறாங்க ஆர் ப்ரைஸ் பண்ணுறாங்க, கடவுளை நினச்சி பாடுறாங்க. அப்படி வருது நிறைய இடங்கள்ல ரெவலேஷனில். ஸோ we are going to see that okay. சரி. ஸோ அதே ரெவலேஷன் 4ல் நம்ம இப்போ பார்த்தோம்ல, verse 4ல் த்ரோன் எப்படி இருந்ததுன்ற விஷயம் பார்த்தோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் படிப்போம் லிட்டில் லேட்டர். பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மென்ஷன் எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன் ஓகே. பட் 9, 10, 11 வாசிக்கிறீங்களா? இட் இஸ் வேர் தே ஆர் வர்ஷிப்பிங் காட். அது வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 4, 9, 10, 11. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். கரெக்ட். ஸோ தே ஆர் ஜாயினிங் த 4 living beings. இல்லை, இந்த 4 living beings தான் பாடுறாங்க ஃபர்ஸ்ட். whenever the living creatures give glory, இவங்களும் சேர்ந்து பாடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வசனங்களில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு? தலை தலை கவிழ்ந்து தேர் வர்ஷிப்பிங், தலையில இருந்து க்ரௌன், அந்த விக்ட்ரி க்ரௌன் எல்லாம் கடவுளுக்கு சன்னதியில் காணிக்க மாதிரி கொடுத்துட்றாங்க. they are submitting it. they are joining 4 living creatures in their worship and praise. எதை பற்றி ப்ரைஸ் பண்ணுறாங்க? கிரியேஷனை பற்றி ப்ரைஸ் பண்ணுறாங்க, கிரியேட்டர் காடை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் verses 9 to 11 சாப்டர் 4ல் ஓகே. சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் 5:8 பாருங்களேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து திரும்பவும் அதே மாதிரி விழுந்து பாடுறாங்க. ஆனா இப்போ அவங்க கையில என்னெல்லாம் இருக்கு? ஹார்ப்ஸ் இருக்கு அண்ட் மற்றவங்களுடைய ஜெபங்களும் சேர்ந்து, அப்போ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ற மாதிரி இல்லை. ஸோ மற்ற பிலீவர்ஸ் உடைய ஜெபங்களை இவங்க திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி. அதனால தானே அந்த பவுல் ஆஃப் இன்சென்ஸ் விச் ஆர் ப்ரேயர்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் ஓகே. ஸோ தே ஆர் ரிப்பீட்டிங் அதர் செயின்ட்டுடைய ப்ரேயர்ஸையும் தே ஆர் கேரியிங் ஃபார்வர்ட். அதை திரும்ப கொடுக்குறாங்க. அண்ட் தேர் வர்ஷிப் கண்டினியூஸ். 9 and 10 தெரிஞ்ச வசனங்கள் இல்லை. 5, 9 and 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்கள் தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கரெக்ட் ஓகே. ஸோ நவ் எதை பற்றிலாம் பாடுறாங்க? they are talking about redemption இல்லை, they are now talking about Jesus உடைய blood redeem பண்ணுச்சுன்ற காரியத்தை பற்றி பாடுறாங்க. தங்களுடைய ஃபியூச்சர், you have made us kings and priests, we will reign, இனிமேல் தான் ரூல் பண்ணணும் ரைட், we shall reign on earth, அதெல்லாம் பற்றி பாடுறாங்க ஓகே ரைட். ஸோ
இந்த வசனத்துல நோட் மட்டும் பண்ணுங்க. கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த 24 எல்டர்ஸ் பாடுற பாட்டுல ரிடெம்ஷன் பத்தி இருக்கு. பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் அந்த பாயிண்ட்காக துதி செலுத்துறாங்க இந்த எல்டர்ஸ். மற்றவங்க பாடுறது இனிமேல் வருது, ரைட்? ஸோ 9 and 10 24 எல்டர்ஸ் பாடுறது. அதுக்கப்புறம் பாடுறது பாருங்க 11ல பார்த்தீங்கன்னா மெனி ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் த த்ரோன், லிவிங் creatures, எல்டர்ஸ், 10,000 டைம்ஸ் 10,000 அண்ட் thousands of thousands, எல்லாம் ஹெவனில் இருக்க எல்லாரும் பாடுறாங்க. மெனி பீப்புள் ஆர் சிங்கிங். அப்போ அவங்க எல்லாரும் சேயிங் வித் அ லவுட் வாய்ஸ், worthy is the lamb who was slain to receive power and riches and wisdom, strength and honor and glory and blessing. Right? அதுக்கப்புறம் every creature which is in heaven and earth and under the earth which are in the sea. ஸோ இன்னொரு குரூப் மற்றவங்க எல்லா கிரியேஷன்ல இருக்க எல்லாரும் அவங்க பாடுறாங்க என்னன்னு, blessing and honor and glory and power be to him who sits on the throne and to the lamb forever and ever. Even though they are praising the lamb, they are not singing about redemption. Is that clear? So the understanding என்ன விளங்குது இந்த பாயிண்ட்ல இருந்துன்னா, angels cannot be redeemed. கரெக்டா? ஏஞ்சல்ஸ்க்கு ரிடெம்ஷன் கிடையாது. அதனால தானே லூசிஃபருக்கு ஹெல்ன்ட்டு ஒரு இட்டர்னல் ஹெல் இஸ் கெட்டிங் ரெடி இல்லையா? ஸோ ஏஞ்சல்ஸ் cannot be redeemed. Only man can be redeemed because Jesus became a man and redeemed. அப்போ ஹெவனுக்கு போன பிறகு ரிடீம் ஆன ஒவ்வொரு பிலீவருக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஐயோ எங்களை நீங்க ரிடீம் பண்ணீங்களே தேங்க்யூ சொல்றது நிக்காம வந்துகிட்டே இருக்கும்ல. இல்லாட்டி ஹெவன் கிடையாது நமக்கு. கரெக்ட்? ஸோ நோ வண்டர் when the 24 elders are singing about redemption, understanding என்ன, 24 elders are representing the church. சர்ச்சை தான் அவங்க தான் சர்ச் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதனால தான் இவங்க ரிடெம்ஷன் பற்றி பாடுறாங்க. மற்ற கிரியேஷனோ ஏஞ்சல்ஸோ lamb ப்ரைஸ் பண்ண வேண்டியதான். பிகாஸ் lamb did a great job. Lamb sacrificed the heaven, lamb went to enter creation. அந்த காரியங்கள்லாம் நடந்தனால lamb is praised. lamb victoriousா sacrifice பண்ணி வந்தனால lamb is praised, but not redemption is not mentioned. ரிடெம்ஷனை மென்ஷன் பண்ண முடியாது அவங்களால இல்லையா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அகெயின் அ பாயிண்ட் ஃபார் ராப்சர்டு சர்ச். சர்ச் ஆல்ரெடி ஹெவனில் இருக்குன்ற ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது இதில். ஓகே, ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ரெவலேஷன் 7. ரெவலேஷன் 7ல யார் இருக்கா? ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ், நாட் த சர்ச். ஓகே, ரெவலேஷன் 7 எடுத்துக்கோங்க, நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் 7ல என்ன ஆரம்பிக்குது? அந்த 144,000 சீல்டு இருந்தாங்க இல்லையா? ரைட், அந்த சீலிங் பற்றி எழுதிட்டு அதுக்கு அடுத்தாப்படி எழுதுறது verse 9ல இருந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹெவனில் இருக்காங்க. ஸோ தட் இஸ் வை வி நோ இந்த 144,000 மிஷனரிஸ் மாதிரி இருந்தனால, ஒர்க் பண்ணனால, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சனால தேவர் சீல்டு அண்ட் தேவர் சீல்டு ஃபார் அ பர்பஸ். ஒரு ரீசனோட கடவுள் அவங்கள காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. எதுக்கு? மிஷன் ஒர்க் செய்கிறதுக்காக. அந்த ஒர்க் செய்தனால வந்த பிலீவர்ஸ் இவ்வளோ அப்படின்னு வி அண்டர்ஸ்டாண்ட். அதனால் verse 9ல இருந்து இருக்கிற ஹெவனில் இருக்கிற பெரிய திரளான கூட்டம் அங்கேயும் அப்பவும் ரெவலேஷன் 5 மாதிரி எல்லா நேஷன்ஸும் இருக்கிறாங்க, எல்லா ட்ரைப் இருக்காங்க, எல்லா பீப்புள் இருக்காங்க. verse 9ல கவனிச்சுக்கிட்டிங்களா? எல்லா விதமான பீப்புளும் இருக்காங்க, எல்லா பாஷக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க. லேம்புக்கு முன்னாடி அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் ஒயிட் ரோப்ஸ் போட்டிருக்கிறாங்க, பாம் பிரான்ச்சஸ் வச்சுட்டு பாட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? verse 10 வாசிங்க பார்ப்போம். 7:10. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸோ இந்த திரளான கூட்டம், வெள்ளை ஒயிட் ட்ரெஸ்ஸும் பாம் லீவ்ஸும் வச்சிருக்கிற கூட்டம் சால்வேஷன் பற்றி தான் பாடுறாங்க, விச் இஸ் வெரி கிளியர். ஸோ இப்போ இன்னொரு கூட்ட மக்கள் வந்து
திரும்ப they are singing praises. ரெவலேஷன் 5ல ஒரு கூட்டம் பாடினாங்க, 7ல இன்னொரு கூட்டம் பாடுறாங்க. இந்த இந்த கூட்டம் பாடின உடனே ஏஞ்சல்ஸ் த்ரோன் அரவுண்ட் த த்ரோன் எல்டர்ஸ் இவங்க எல்லாரும் திரும்ப தேர் தேங்கிங் காட். அப்போ ஆமேன்னு சொல்லி இந்த 24 இந்த எல்டர்ஸும் தே ஆர் ஜாயினிங் தேர் ப்ரேஸ் இல்லையா, அது ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கூட்டம் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, verse 13 பார்த்துக்கோங்க, 13 14 பார்த்துக்கோங்க. 14ல இருக்கு, தே ஆர் த ஒன்ஸ் who come out of great tribulation and washed their robes and made them white in the blood of the lamb. So same process. Now I keep repeating, salvation is only through the cross, வேற வழியே கிடையாது. ஸோ இவங்க ட்ரிபுலேஷன் டைமில் வந்த பிலீவர்ஸ் இல்லையா. ஸோ அவங்க தே ஆர் ப்ரைசிங் இன் சாப்டர் 7. அதில் எல்டர்ஸ் ஆர் ஜாயினிங் இன். அப்போ எல்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க ஹெவனில். அவங்க ஒரு வேற கூட்டம். தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் எல்லா பிலீவர்ஸ் மாதிரி அதோட சேரலை. இவங்க 24 எல்டர்ஸ்ன்ட்டு இன்னொரு தனி ஒரு கூட்டமாக தான் இருக்கிறாங்க இல்லை. தே ஆர் அ செப்பரேட் க்ரௌடு. எப்படி ஏஞ்சல்ஸ் ஒரு குரூப்பு, 4 லிவிங் க்ரீச்சர்ஸ்ன்றது இன்னொரு குரூப், ரைட்? தே ஆர் டிஃப்ரெண்ட். வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், ஆனால் அவங்கள தனியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பைபிள். அப்போ வெவ்வேறு குரூப்புன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 24 எல்டர்ஸும் ட்ரிபுலேஷன் செயின்ஸும் ஆர் டிஃப்ரெண்ட். யா, தே ஆர் அ டிஃப்ரெண்ட் குரூப் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சர்ச் இஸ் ஆல்ரெடி இன் ஹெவன்னாக்கா திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் குரூப். ட்ரிபுலேஷனில் வந்த பிலீவர்ஸ் வேற ஒரு குரூப் அப்படின்னு ஆகுது. கரெக்டா? அதனால சொல்ல வரேன். ஓகே, இது ஓகே, அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வி ஆர் லுக்கிங் அட் ஆல் த வர்ஷிப் பாயிண்ட்ஸில் எங்கெல்லாம் வர்ஷிப் பண்ணாங்க இந்த 24 எல்டர்ஸ்ன்ற விஷயத்தை பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி 7th ட்ரம்பெட், ஸோ பவுல்ஸுக்கு முன்னாடி 7th ட்ரம்பெட் ப்ளோ பண்ண உடனேயும் தே சிங் அ ப்ரைஸ், ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டில் என்ன நடக்கும்னா, ஸோ லார்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை, உங்கள் கோபம் அந்த ஜட்ஜ்மெண்ட் பீரியடு ட்ரிபுலேஷன் காலம்லாம் முடிய போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கணும், உங்கள் ரூல் வரணும், உங்கள் ஜட்ஜ்மெண்ட் வரணும். உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன நடக்கும், இட் வில் பி எய்தர் ஹெவன் ஆர் ஹெல் இல்லை. ஸோ ஒன்று பனிஷ் பண்ணப்படணும் ஆர் ரிவார்டு கிடைக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கணும். ஸோ இந்த ரூல் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் நெக்ஸ்ட் நடக்க வேண்டிய காரியம். கரெக்ட்? செகண்ட் கம்மிங்கில் ஒரு பேட்டில் ஒன்று நடக்கும், ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் ரூல் தான், ரூல் ஜட்ஜ்மெண்ட் ரிவார்டு. யா, திஸ் இஸ் த சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸை கிளியராக சொல்லுவாங்க அந்த எல்டர்ஸ், விச் அகெயின் வி somehow feel this must be the church who know the sequence of events. ஓகே, அதனால அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் வசனங்கள் வேணா பார்ப்போமா? ரெவலேஷன் 11ல் எடுத்துக்கோங்க. ரெவலேஷன் 11 யாராவது வாசிக்கிறீங்களா? 15 to 18. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜாக்களாயின, அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோரும் நியாயம் தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அதான் எண்ட் இல்ல, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல. சோ தே ஆர் ஆக்சுவலி லுக்கிங் அட் தட். 19 வாசிக்கவாப்பா? இல்ல வேண்டாம், தட்ஸ் a different topic. ஓகே, சோ இவங்க பாடின பாட்டுல வர்ஷிப்ல அந்த ஃபுல் சீக்வன்ஸும் இருக்கு, ரைட்? ஸோ வெரி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இது எல்லாமே.
ஓகே, சும்மா வேக் காரியங்கள் இல்லை, சும்மா எங்கெங்கேயோ நடக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அப்புறம் இந்த 144,000 சீல்டாக இருந்தாங்க பாருங்க. இந்த சீல் பண்ணி கடவுள் ஸ்பெஷலாக அவங்கள எடுத்து வச்சிருந்தாருல, அவங்க யூத மக்கள், ரைட்? ஆப்வியஸ்லி ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து எடுத்து கிளியராக நேம் போட்டு கிளியராக எழுதியிருந்தது இல்லை. அவங்க எல்லாரும் இப்போ லேம்பு கூட நிற்கிறாங்க. ரெவலேஷன் 14ல் தே ஆர் வித் த லேம்ப். அதை எடுத்து பாருங்களேன். அவங்க பாடும் போது தே ஆர் ஜஸ்ட் வாட்சிங். இது பாருங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெவலேஷன் 14, 1-3. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கத்தை போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் மண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. வெரி நைஸ். வெரி இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அகெயின் பைபிள் இஸ் ஷோயிங் 144,000 வேற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 24 எல்டர்ஸ் வேற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அது இஸ் தட் கிளியர்? இல்லாட்டி அவங்க அப்படி எழுதியிருக்க வேண்டாம்ல, ஒரு ரிடீம்டுன்னு எல்லாம் போட்டிருக்கலாம். அப்போ இந்த இந்த 24 எல்டர்ஸும் ரிடெம்ஷன் பற்றி தான் பாடினாங்க. அடுத்த ட்ரிபுலேஷன் செயின்ஸ் சாப்டர் 7லையும் ரிடெம்ஷன் சால்வேஷன் பற்றி தான் பாடினாங்க. அதுக்கு 24 எல்டர்ஸ் ஆமேன்னு சொன்னாங்க. அவங்க சேர்ந்து பாடலை, தேர் அனதர் குரூப். அவங்க மீனிங், அவங்களுக்கு பொருந்துற தங்களுக்கு பொருத்தமான பாட்டை அவங்க பாடுறாங்க. தே ஆர் வர்ஷிப்பிங். அதே மீனிங்கில் தான் இதுவும். இந்த 144,000 தே ஆர் வர்ஷிப்பிங். அது ஒரு நியூ சாங், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரைஸ் அவங்க பாடுறாங்க. 24 elders are just watching. இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ இது ஒன்று வெவ்வேறு குரூப் ஆஃப் பீப்புள். அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம ராப்சரை நம்புகிற கூட்டம் இந்த 24 elders ஆர் ரெப்ரசன்டிங். அதாவது அது அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு. 24ன்ற நம்பர் இட்ஸ் ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் ஃபார் த ஹோல் குரூப் ஆஃப் த ஹோல் சர்ச்ன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ அ லிட்டில் மோர் வை இந்த 24 பேர் இஸ் த சர்ச் அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். தெர் இஸ் ஒன் மோர் ப்ரைஸ். ரெவலேஷன் 19. this is the last one. Revelation 19 verses 1-4. ஆமா. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இருக்கிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். And the 24 elders, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்களை தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமா. Yeah, so they will join along with this also. Okay, வெஞ்சன்ஸுக்கு பாடுற பாட்டுக்கும் they join along. So interesting. So எப்பெல்லாம் எல்டர்ஸ் மென்ஷன் வருதோ யூஸ்வலாக வர்ஷிப்பில் நிறையா மென்ஷன் வருது. அண்ட் we can understand இது ஒரு தனி குரூப் மக்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட்? இது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்பான மக்கள். 144,000 different tribulation saints, different. This group is different. Okay, right. Okay. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் விச் இஸ் நைஸ் இஸ், கொஞ்சம் ஹெவனில் நடக்கிற விஷயங்களை ஜானுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரோலும்
எல்டர்ஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஞ்சல் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்கல்ல, நிறைய இடத்துல ஏஞ்சல் வில் கைட் ஆர் ஏஞ்சல் வில் டாக் ஆர் ஏஞ்சல் வில் டேக், அதுவும் இருக்குது அஃப்கோர்ஸ். ஆனால் சில காரியங்கள், 2 காரியம் நோட் பண்ணேன். வேர் எல்டர் டாக்ஸ் டு ஜான் பர்டிகுலராக. ஓகே, ஒன்று வந்து அந்த ஸ்க்ரோலில் யார் தரப்பா இது, ரைட், யார் ஹூ இஸ் எலிஜிபிள் டு ஓப்பன், ஹூ இஸ் வேர்தி டு ஓப்பன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் இந்த பூமியில் நடக்கிற காரியங்களுக்கு எண்டு உண்டாக்கணும்னா, இல்லாட்டி இது போய்கிட்டே இருக்கும் இதே மாதிரியே. ஸோ அது எப்படி நடக்கும்னா, யாருமே வேர்தி இல்லையே, ஹெவன்ல யாரும் இல்லை, ஏர்த்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அது அப்படின்னு பாடும்போது தான் ஹீ கிரைஸ், இல்லை ரொம்ப அழுவார். அண்ட் தென் ஒரு எல்டர் தான் சொல்லுவாங்க, நோ 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 டோன்ட் வீப், வி ஹாவ் த லயன் ஆஃப் ஜூடா அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெவலேஷன் 5:5 வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஜீசஸ் இஸ் வர்தி, த லேம்ப் இஸ் வர்தின்னு சொல்லி தான் அப்படி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு சுச்சுவேஷனை ஹெவனில் நடக்கிறது ஒரு ஹியூமன் ஜானுக்கு விளங்காமல் நின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு எல்டர். ஸோ அது சர்ச்சாக இருக்கிறனால தான் தே அண்டர்ஸ்டாண்ட் ஜானுக்கு என்ன விளங்கியிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பேசுறதுன்ற மாதிரி ஒரு we can get that. ஓகே, அதே மாதிரி ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸையும் ஜானுக்கு விளங்காது இல்லை, அவங்க பாம் லீவ்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம வாசித்தோமே ரெவலேஷன் 7ல், அந்த குரூப்பும் ஹீ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அதுவும் இட் சீம்ஸ் வெரி கிளியர். சர்ச்சை ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இவருக்கு சந்தேகமே வந்திருக்கக்கூடாது, இது சர்ச் தானேன்னு சொல்லியிருந்திருக்கணும் இல்லை. எல்லாரும் மக்கள் ஹெவனை சுற்றி நின்று பாட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னா he would have immediately said, oh, these are believers, இதில் என்ன doubt அப்படின்னு கேட்டிருந்திருக்கணும். But he is confused. ஏன் இந்த confusion? Chapter 5ல he has already seen the church in heaven. ஆல்ரெடி பார்த்துட்டாருன்னா இந்த டவுட் வந்திருக்கும், ஐயோ இந்த குரூப் அப்போ யாரு அப்படின்னு வந்திருக்கலாம். அதனால தான் அங்கேயும் ஒரு எல்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இவங்க ட்ரிபுலேஷன் முடிச்சு வந்த பிலீவர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அது இப்போ தான் நம்ம வாசித்தோம் ரெவலேஷன் 7ல் 13 to 17 பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த எல்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த த்ரோன் ரூம்லேருந்து ஸ்க்ரோல் ஜீசஸ் வாங்குறாருன்ற பாயிண்ட், பெரிய பாயிண்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணதும் ஒரு எல்டர் தான். அந்த ட்ரிபுலேஷன் பிலீவர் வர்சஸ் த சர்ச், அந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதும் ஒரு எல்டர்ன்ற மாதிரி இருக்குது. கரெக்டா? ஓகே, ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ கைஸ் as well. இஸ் தட் ஓகே? இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த 24 எல்டர்ஸ்ன்றது ஏன் சர்ச்சு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்கன்றதை பார்ப்போம். ஸோ தே கேனாட் பி ஏஞ்சல்ஸ். ஏன் தே கேனாட் பி ஏஞ்சல்ஸ்? பிகாஸ் த எல்டர்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் ரிடெம்ஷன், சால்வேஷன் பற்றி பாடுறதுனால ஏஞ்சல்ஸ்க்கு அது பாட முடியாது. அதனால நிச்சயமாக எல்டர்ஸ், 24 எல்டர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் கிடையாது. ஏஞ்சல்ஸ் cannot be redeemed, அதனால it cannot be them. ஓகே, கேன் தே பி ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இருந்த ஒருவேளை கடவுளுக்கு ரொம்ப பிரியமான மூத்தவங்க இல்லை, எல்டர்ஸ் லைக் நோவா அண்ட் ஏப்ரஹாம் அண்ட் அந்த மாதிரி ஈனாக், அவங்கெல்லாம் அவங்க தான் அந்த 24 பேரோ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நிறைய பேர் அப்படி நம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ there's nothing wrong in that. ஓகே, ஐ மீன் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்க ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஏன் இதை நோ சொல்கிறோன்னா, அந்த அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறனால ஆர்கியூமெண்ட்டுக்கு வருது. அப்படி இது ஏஞ்சல்ஸ் இல்லை, இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்பெஷல் செயின்ஸ் இல்லை, அதாவது கடவுள் சூஸ் பண்ண சம் ஹியூமன்ஸ், இறந்து போன ஹியூமன்ஸ் ரிசரெக்ட் ஆகி கடவுள் அங்கே வச்சிருக்காருன்ற மாதிரி, ரைட்? இருக்கலாம்ல, ரைட்? இல்லையா? நமக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணல, அதனால மேபி இட் இஸ் ட்ரூ.
பட் யூ ஷுட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, இந்த ரிசரக்ஷன் இன்னும் நடக்கலைன்னு ஒரு வசனம் இருக்கு. ஓகே, அதுவும் எப்போ ரெவலேஷன் 20ல், அப்போ மில்லினியல் ரூல் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுற போது இட் வில் பி ரிட்டன் யார் யார் அந்த மில்லினியல் கிங்டம் இல்லையா, ஜீசஸ் ரூல் 1000 இயர்ஸ் ரூல் பண்ணும்போது அந்த கிங்டமில் யார் இருக்க போகிறா அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கப்பல் ஆஃப் 2 வசனங்கள் 3 வசனங்கள் இருக்குது. அதில் எழுதியிருக்கிற ஒரு வசனம் எல்லாரும் இன்னும் ரிசரக்ஷன் இன்னும் நடந்து முடியலை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு பீப்புள் சே இது அந்த மாதிரி ஈனாக்கு, நோவா, ஏப்ரஹாம் அப்படி கிடையாது அப்படின்னு தே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அகெயின் இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லையா. ரெவலேஷன் 20 எடுத்து அந்த வசனம் பார்த்துக்கிறீங்களா? இட்ஸ் ரெவலேஷன் 20 verse 5ல் பார்த்தீங்கன்னா அது இருக்கு. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். And which is, this is a blessing. Okay, right? So verse 4 verse 6ல எல்லாம் வேற யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த டைம்ல அந்த மற்ற பழைய செயின்ஸும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல உள்ள செயின்ஸும் இருக்கலாம், ரைட்? ஆமா, ரீட் பண்ணுவாப்பா. வாசிங்க நிச்சயமா. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தன் நெற்றியிலும் தன் கையிலும் அதன் முத்திரைகளை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஸோ இவங்கெல்லாம் ரிசரெக்ட் ஆயிருக்காங்க. யாரெல்லாம்? மார்டியர்ஸ், கடவுளுக்காக மரித்தவங்க உயிர் தெழுந்திருக்காங்க. ட்ரிபுலேஷன் டைம்ல ஸ்பெஷலா மார்க் வாங்காம, ஆன்டி கிரைஸ்ட் மார்க்லாம் எடுக்காம அப்படி இருந்தவங்க கட்டாயமா உயிர் தெழுந்திருக்காங்க இந்த மில்லினியல் ரூலுக்கு. கரெக்டா? மேக் சென்ஸ், ரைட்? அவங்க எல்லாருக்கும் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு இதுல. கரெக்ட், அவங்க இருந்தாங்க. அண்ட் verses 12 and 13 பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகங்கள் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். So இந்த 12 and 13 இதெல்லாம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ தாட் தேவர் நான் பிலீவர்ஸ். ஓகே, ஸோ நான் பிலீவர் நமக்கு சிறுமை கிடைக்கும்லப்பா. ஆமா, ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் நான் பிலீவர்ஸ் தான். அப்படின்னாக்கா அந்த மில்லினியல் ரூல்ல எல்லாரும் இருக்கணும், ஆல் பிலீவர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் மில்லினியல் ரூல் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நான் படிச்சுட்டு வரேன். பட் மொத்தத்தில் இவங்க ஸ்பெஷலி ரிசரெக்டட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆர் மேபி ஈவன் நியூ டெஸ்டமெண்ட் செயின்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு வசனங்கள் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, ரைட்? இது ஒருவேளை தேர் ஏப்ரஹாமும் பாலும் பீட்டரும் அந்த மாதிரி எல்லாரும் இருக்கலாம். பட் அவங்க தான் அப்படின்னு வசனங்கள் ஒன்றும் இல்லை. அதனால தட் தெர் இஸ் தட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தட் ஷூரிட்டி இல்லை நமக்கு. ஓகே, ஓகே. இது 12 ட்ரைபல் லீடர்ஸும் 12 அப்பாசல்ஸும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உண்டு. ஸோ அதுவும் 12 சன்ஸ் ஆஃப் ஜேக்கப் ஞாபகம் இருக்குல்ல, அந்த 12 சன்ஸ் ஆஃப் ஜேக்கப் தான் கோத்திரமா மாறினாங்கல்ல. ஸோ அந்த 12 சன்ஸும் காட்லி சன்ஸா இருந்தாங்கன்ற மாதிரி இருக்கா? நாட் ரியலி. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ ஒரு விக்டரி க்ரௌன் கொடுத்து கடவுள் வச்சிருக்காரா? நாட் ஷுர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாட் ஷுர். ஒரு
சிம்பாலிக்கா சொல்லணும்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இந்த குளோரிஃபைடு ஸ்பெஷல் செயின்ஸில் 12 ஓல்ட் டெஸ்டிமெண்ட் 12 நியூ டெஸ்டிமெண்ட் செயின்ஸ் இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் சம்ஹோ ஐ கேன் டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சு. பட் இந்த 12 ட்ரைப் ஹெட், அதாவது 12 சன்ஸ் ஆஃப் ஜேக்கப், அவங்களும் 12 அப்போஸ்டல்ஸ்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் நோட் பண்ணுங்க, நியூ ஜெருசலம்னு ஜீசஸோட பிரைடு நியூ ஜெருசலம் வானத்துலேருந்து இறங்கி வருது, ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு வரும் இல்லையா, ரெவல்யூஷன் 21 இருக்குது. ஓகே, புக்கோட ஆல்மோஸ்ட் எண்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது த ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்பாசில்ஸும் 12 லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்பாசில்ஸுன்ட்டும் 12 டோரு அந்த 12 கோத்திரத்தோட பேரும்னு சொல்லி எழுதியிருக்கோம். பட் தென் தட் இஸ் வெரி சிம்பாலிக் இல்லை, ரொம்ப 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 ஆக்சுவல் ஃபவுண்டேஷனில் இருக்க மாட்டாங்க இல்லையா. தேர் ஆல் பிலீவர்ஸ், ரைட்? எல்லா ஹியூமன்ஸ், ரைட்? ஸோ அவங்க கதவாக இருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அப்போ என்ன அர்த்தம், அவங்க அந்த சர்ச்சை வளர்த்து விட்ட 12 டிசைபிள்ஸ், ரைட்? மேக் சென்ஸ், ரைட்? அந்த 12 பேர் அப்படின்னு வேணால் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். சர்ச்சுக்கு ஃபவுண்டேஷனாக நின்று இந்த 12 நேம்ஸ் இருக்குதுன்னாக்கா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி த்ரூ இஸ்ரேல் தான் நமக்கு ஜீசஸ் தெரியும் இல்லை, த்ரூ ஏப்ரஹாம் அப்படிதான் நமக்கு ஜீசஸ் தெரியும். ஒருவேளை அதனால தான் கதவுகளாக போட்டிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் சிம்பாலிக் மீனிங். அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும், நாட் லாஜிக். போயட்ரி மாதிரி அதை அந்த அந்த வர்ணிச்சு அப்படி அதை ரசிக்கணும் இல்லை, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எப் சாரிப்பா, சாரி. சரி. ஆமாம், அது ரொம்ப சிம்பாலிக், ரைட்? இந்த ஹோல் நியூ ஜெருசலமே ரொம்ப சிம்பாலிக். ஸோ அதை விட்டுருவோம் இப்போதைக்கு, ரைட்? லெட்ஸ் லீவ் தட். டெஃபினட்டாக இதை ஏன் அந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணேன்னா, ஜஸ்ட் டு ஷோ கடவுள் கண்ணில் நிச்சயமாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிலீவர்ஸும் நியூ டெஸ்டமெண்ட் பிலீவர்ஸும் ஒன்றா இருப்போம். தட் இஸ் ஃபார் ஷுர். அதை காட்டுறதுக்காக அந்த பாயிண்ட்டை எழுதினேன் நான், நிச்சயமா. ஆனால் இந்த 24 எல்டர்ஸ் அப்படி ஒரு மிக்சரா அப்படின்னா அதுக்கும் பேக்கப் வசனங்கள் இல்லை, ரைட்? நம்மளா கெஸ் பண்ணலாம். அப்படி கெஸ் பண்ணால் நிறைய கதைகள் வர ஆரம்பிக்கும் அப்போ. அதனால நாட் ஷுர். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரொம்ப டைம் ஆயிட்டோ. ஆமாம், மேபி ஐ ஜஸ்ட் இந்த ஸ்லைடோட நிறுத்திக்கிறேன் அண்ட் தென் வி வில் கண்டினியூ அகெயின். ஓகே, ஸோ இந்த 24 ஏன் சர்ச்சுன்னு நினைக்கிறாங்க, அதுவும் ரேப்சரை ஸ்ட்ராங்காக நம்புறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த 24 அப்படின்றது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த சர்ச் அப்படின்னு தே டெல். ஓகேயா? ஸோ அதுக்கு ஃபியூ அத்தாட்சிகள் சொல்லி நான் இப்போ முடிச்சிடுறேன். தெரிஞ்சது தான். இந்த 24ன்ற நம்பர் வேற எங்கேயாவது பைபிளில் இருக்கான்னு பார்க்கணும். கரெக்ட் தானே? ஆமாம். ஏன்னா வி ட்ரை டு பேஸ் இட், ஆர் ட்ரை சொல்லக்கூடாது, ஏன்னா தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கும் பைபிளை வச்சே தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களும் நிறையா உண்டு இல்லையா. ஸோ அதனால் அது சொல்லக்கூடாது. பட் வி ட்ராக் டவுன் 24ன்னு வச்சுக்கோங்களேன். 24 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, விச் இஸ் நைஸ். எங்கன்னாக்கா, இப்போ யாரை ப்ரீஸ்டாக கடவுள் சூஸ் பண்ணியிருப்பாரு? லேவி கோத்திரத்தை. அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக யாரை வச்சுருப்பாரு? ஆரோன் குடும்பத்தை. கரெக்டாக? மூத்த ஆரோனுடைய மூத்த சன் தான் ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னு அவர் அவங்கள வச்சுருப்பாரு. அப்போது ஒவ்வொரு 3 சன்ஸ் இருப்பாங்க லேவிக்கு. ஸோ 3 லேவின்றவருக்கு 3 சன்ஸ். அந்த 3 பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும் நிச்சயமா இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலைன்னு தான் குறித்து கொடுத்துருப்பாரு மோசே டைம்லேயே. நீங்கள் துணியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டென்ட்டுடைய இல்லை இந்த ஃபென்ஸில் யூஸ் பண்ணுற துணியாக இருக்கட்டும், ரூஃபுக்கு யூஸ் பண்ணுற துணி, ஆர் டென்ட் யூஸ் பண்ணுற தோல்கள் துணிகள்லாம் ஒருத்தர், கம்பாக இருக்கிற இதெல்லாம் இன்னொருத்தர், அப்படின்னு வேற பொருள். அப்புறம் கோல்டில் செய்த பொருள்கள்லாம் இன்னொரு கோத்திரக்காரங்க, இன்னொரு குடும்பத்துக்காரங்க லேவிக்குள்ளேயே அப்படின்னு அவர் பிரித்து கொடுத்துருப்பாரு. இது லேவின்னு ஒரு மனுஷனுக்கு 3 சன்ஸு, அவங்களே பெரிய குடும்பம் ஆயாச்சு. அப்பவே தான் சண்டைலாம் வரும். ரிமெம்பர்,
நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியுமா லீடரா, ஆரன் மட்டும்தான் இருக்க முடியுமான்லாம் வந்து கோரா ரைட், அந்த பூமி பிளந்து உள்ளே போயிடுவாங்களே. ஸோ அப்போவே குடும்ப சண்டைகள்லாம், அப்போவே பொறாமைகள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ? மோசே காலத்திலே, மோசையே பார்த்துட்டாரு இது எல்லாத்தையும். இப்போ டேவிட் காலத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ இன்னும் 500 வருஷம். அப்போ இன்னும் அந்த குடும்பம் எவ்வளோ பெருசாக இருக்கும் ரைட். அப்போ அவ்வளோ பெரிய குடும்பத்துக்காரங்க நவ் சாலமன் கெட்ட போகிற இந்த டெம்பிளில் யார் யாருக்கு என்னென்ன வேலை அதை செய்யணும் பாருங்க. அதை அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார். அதை பண்ணும் போது ஹீ அந்த ஃபுல் லேவி கோத்தத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 24 பேரை எடுத்தார். கெட் மீ? ஸோ ஃபுல் ப்ரீஸ்ட்ஹுட்டை 24 பீப்புளில் சூஸ் பண்ணி அவங்க பேருக்குள்ளே அடக்குவார் அவர் ஹீல் கீப் இட் லைக் தட். அப்புறம் அவங்களுக்கு ஷிஃப்ட் சிஸ்டம்லாம் போட்டு அவங்க தே ஹேட் அ பிளான். அதனால வி ஆல்சோ ட்ரை டு திங்க் தட் சர்ச் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் ஆஸ் த 24. ஓகே. ஸோ இந்த 12ன்ற நம்பர் எப்பவுமே வருது இல்லை, 12 ட்ரைப்ஸாக இருக்கட்டும், 12 டிசைபிள்ஸாக இருக்கட்டும். ஸோ இது டபுள் ஆஃப் த 12ன்றனால ரொம்ப புல் நம்பர். எனிஹவ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ சொல்கிறேன். அதே மாதிரி 144,000 இஸ் ஆக்சுவலி 12 into 12 into 1000. Okay, so again the 12 comes into the picture. நியூ ஜெருசலமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 into 12 144 கியூபிட்ஸ். அந்த முழங்கள் அத்தனை முழம் தான் சைஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த 12 comes into a picture a lot. அதனால இந்த டபுள் ஆஃப் 24 ரெப்ரசன்ட்ஸ் ஒரு கூட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நம்பர் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அகெயின் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அதே மாதிரி இன்னும் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். ரெவலேஷன் 4:4 வாசித்தோம் இல்லையா? கடவுளுடைய த்ரோன் முன்னாடி லேம்போட ப்ரெசன்ஸில் 24 எல்டர்ஸ், 24 த்ரோனில் வெள்ளை அங்கி போட்டு அந்த கோல்டு க்ரௌன் வச்சுருந்தாங்கன்ட்டு. திஸ் வாஸ் ப்ராமிஸ் டு த சர்ச், நாட் டு இஸ்ரேல். இது பெரிய சூப்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, திஸ் ஹெல்ப்ஸ் மீ. எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், மற்ற பாயிண்ட்ஸ் நாட் ஸோ மச். ஓகே. ஸோ த்ரோன் தருவேன் அப்படின்னு ஜீசஸே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்னோட சேர்ந்து நீங்கள் ரூல் பண்ணுவீங்க, நீங்கள் இஸ்ரவேலை ஜட்ஜ் பண்ணுவீங்க. எப்படி? அப்போ இஸ்ரவேல் வேற, நம்ம வேறன்னு ஆயிடுறோம், சர்ச் வேறன்னு ஆயிடுது. ஓகே. ஸோ அது ஒரு ஃபண்டாஸ்டிக் வேர்ஸ். வெள்ளை அங்கி யாருக்கு கிடைக்கும்? ரிடீம்டு பீப்புளுக்கு கடவுள் கொடுக்குற சால்வேஷன் ரோப், ரைச்சியஸ் ரோப், அதெல்லாம் அந்த வெள்ளை அங்கி. சின்ஸ் போகிறது அதெல்லாமே அந்த வெள்ளை அங்கி. ஸோ அகெயின் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ரிடீம்டு, ரைட், ரிடீம்டு சர்ச். ஓகே. க்ரௌனும் பர்சிக்யூஷன்லேருந்து விக்ட்ரி கிடைச்சவங்க. பால் டெல்ஸ் எனக்கு க்ரௌன் கிடைக்கும், பீட்டர் சேஸ் எனக்கு க்ரௌன் கிடைக்கும். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் க்ரௌனை கோட்டை விட்றாதீங்கன்னு சர்ச்சுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப கிளியராக சர்ச்சுக்கு இருக்குது, இஸ்ரவேலுக்கு இல்லை. இஸ்ரேலுக்கு அந்த மாதிரி ப்ராமிசஸ் இல்லை. உங்கள் கண்ட்ரியை நான் ப்ராஸ்பரஸாக வச்சுருப்பேன், உன்னுடைய கேபிட்டல் சிட்டியில் நான் வந்து வாழுவேன், இப்படிலாம் ப்ராமிஸ் இருக்கு அவங்களுக்கு. நமக்கு அந்த மாதிரி ப்ராமிசஸ் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் திஸ் ரெப்ரசன்ஸ் சர்ச்ன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. I'll close now. I know I took a lot of extra time. Thank you for patiently listening. Any thoughts, anyone? இல்லைனா we'll continue next time when we meet. Okay, right, we'll close now. Okay. யாருக்கா ஐரன் ஆன்டி இருக்கீங்களா? ஆன்டி ஜெபம் பண்றீங்களா? ஐரன் ஆன்டி. Okay. Father God, we thank you, Master, for this nice opportunity given to us, Lord, to be able to come to you at your feet, oh God, to be able to learn about what you have in store for us, oh Lord, for helping us to understand things, oh God, you gave this time. We thank you for this book of Revelation, oh Father. It's a difficult book, oh Father, to understand, but we thank you and praise you for helping, for giving the empowerment to
to the Pamela to be able to explain to us so many things which are hidden in that, oh Father. We thank you and praise you, Father. Lord, we praise thee and thank thee for helping us to be part of the church that you have formed in this world, oh Father. You allowed this to happen. We thank you and praise you. And as we now live in that, oh Lord, we pray that you will be with us and you will help us to be made worthy of whatever we learn about you, Father. And we pray, Lord, that we will be able to strengthen our faith walk with you, Father, by helping us to understand these scriptures, oh Lord, and to be able to understand that we look forward to a time with you, Father, in the heavens above, Father. We pray, Lord, that you will help us and mold us and guide us. Guide us with your spirit, oh Lord, to understand these things which Pamela is explaining to us, oh Father. Give us your spirit to understand, oh God. Give us wisdom. Help us all. Thank you for every one of us who are gathered here. And we've come with all of our needs as well, oh Father. We pray that you will look after all of our needs according to your will, for your glory to be manifested through us, Father. We pray for Pamela. We pray for John. We thank you for using them mightily. We pray that you will continue to empower them. You will continue to be with them, protect them, and help Pamela in all she does to be able to continue to do this work for the glory of thy name, Father. Give them good health. Bless her parents, O Lord. Pamela's parents in India, continue to bless them as well. Take care of all of us. Give us all a good night's sleep as we retire to sleep now. And to be able to go to church tomorrow to praise you, honor you, glorify your name. And to be able to strengthen our faith walk with you and live for your glory, Father, always. In Jesus' precious name, we commit this prayer at your feet. Amen. Amen. Thank you, Auntie. Okay, Ma. Thank you, Auntie. Thank you, Pa. Thanks, Pa. எப்படி இருந்துச்சு?